வீடியோ பார்த்துட்டு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் ஸ்ட்ரகிள் பற்றி தான் பார்க்க போறோம். நம்முடைய சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துகிட்டே இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில ஆண்களும் பெண்களும் விரும்பும் பொழுது அவர்கள் மேல் வரக்கூடிய கோபத்தை அவருக்கு மேல் காமிக்க முடியாமல் தன்னை மேலே காமித்துக் கொள்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய எல்லோரும் அப்படின்னா இல்லை கிடையாது. கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரூவா ரொம்ப மனசுல பார்த்தீங்கன்னா அவங்களை விரும்பிடுவாங்க. அப்படி விரும்பினதுக்கு அப்புறம் அவங்க ஒரு தப்பு பண்ணும்போதோ இல்லை ஒரு பிரச்சனை வரும்போதோ இல்லை சண்டை வரும்போதோ அவங்களுக்கு கோவம் வரும்போதோ அவங்க கிட்ட காமிக்க முடியாது. ஏன்னா நம்ம அவங்களை காமிச்சா ரொம்ப ஹர்ட் பண்ணிடுவோமோ, நம்மளால அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்களோன்னு நம்ம மேல இருக்க அந்த அந்த விஷயத்த நம்ம மேலே நம்மளே காமிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒருத்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சோத்துல குத்திக்கிறது, அவங்களுடைய ஹேண்டை கட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். காரணம் அவங்க மேல காமிச்சு எங்க அவங்க கஷ்டப்படுவாங்களோ மனசு உடஞ்சிருவாங்களோன்றதுக்காக இங்க நிறைய பேர் தன்னைத்தானே காயப்படுத்திக்கிட்டு அவங்க லைஃப்ல வாழ்றாங்க உண்மையா நடந்திருக்கிறவங்க. ஒரு ஆணிற்கு நிஜத்தில் உங்களை பிடித்திருக்கிறது என்றால் அவர்கள் எந்த இடத்திலும் எதற்காகவும் உங்களை யாரிடம் விட்டு கொடுக்காமல் இருப்பார்கள். ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா வேறு ஒருத்தருங்களுக்காக நம்ம இம்பார்ட்டன் இல்லைன்ற ஒரு விஷயம் முன் வந்துருச்சு அப்படின்னாலே அந்த இடத்துல நம்ம இம்பார்ட்டன் கிடையாது, நம்ம என்னைக்குமே இம்பார்ட்டன் ஆக போறதும் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் லைஃப்ல அது புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஏன்னா இவங்க அப்படி சும்மா விளையாட்டுக்கு பண்ணியிருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் உண்மை என்னன்னா இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு சில ஆட்கள் கழிச்சு கண்டிப்பா தெரிய வரும். ஒருத்தவங்க நம்மளை விட்டு கொடுத்துருக்காங்கனாலே அந்த இடத்துல நம்ம இல்லை, நம்மளோட பெட்டரா பார்த்தீங்கன்னா சும்மா டைம் பாஸ்க்கு ஒரு நாள் வேணாம் அப்படின்னு கழட்டி விட்டு போறதுக்காக வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். அதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு சில ஆண்கள் அவருடைய மனதில் இருக்கக்கூடிய விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்துவிட்டால் மற்றவரிடம் கேட்கவும் மாட்டார்கள், கூறவும் மாட்டார்கள், செய்து விடுவார்கள். ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்ல ஒரு விஷயம் வேணும் கிடைச்சே ஆகுன்ற ஒரு முடிவு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க யார்கிட்டையும் கேட்க மாட்டாங்க. அந்த ஒரு விஷயத்தை செய்வாங்க, அதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த லவ்வுக்காக இல்லை, லைஃப்ல சக்ஸஸ் ஆகணுன்றதுக்காக ஒரு விஷயம் நினைச்சிருக்காங்கன்னா அதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. கண்டிப்பா டெஃபினெட்லா அது ஒரு முயற்சின்ற ஒரு விஷயம் இருக்கும். அது கிடைக்குதோ கிடைக்கலையோ அதுக்கப்புறமான விஷயம். பட் அந்த ஒரு விஷயத்துக்காக அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணுவாங்க. பட் முடியாத பட்சத்தில் வேற என்ன பண்ண முடியும் அப்படின்றதுக்காக விட்டு கொடுத்தும் போவாங்க. ஸோ இது நார்மலாக நடக்கக்கூடிய விஷயம் தான் எல்லா ஆண்கள்கிட்டையும். பெண்கள் ஒரு ஆணை பார்த்து காதல் வயப்படுவதை விட பல மடங்கு வேகமாக ஆண்கள் ஒரு பெண்ணை பார்த்தவுடன் காதல் வயப்படுகிறார்கள். இங்க பொண்ணை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா உடனே பார்த்த உடனே வருதுன்னா கண்டிப்பா மோஸ்ட்லி வரதுக்கு சான்சஸ் கிடையாதான். பட் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெண் பார்த்து ஒரு லவ் வரதோட பல மடங்கு வேகம் பார்த்தீங்கன்னா பார்த்த அடுத்த நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில பெண்கள் மேலே ஆண்களுக்கு காதல் வரும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்படி வரக்கூடிய காதல் அழகுக்காக இருக்கலாம். அண்ட் ஒரு சில டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க கேரக்டர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப நல்லதாக இருந்திருக்கும். ஸோ அதை வச்சு கூட வரலாம். பட் ஆண்களுக்கு அந்த மாதிரி காதல் பெண்களை பார்த்து வரும்னா டவுட் தான். ஸோ அந்த ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கோங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே வரக்கூடிய காதல் கண்டிப்பாக புரிஞ்சு வந்தால் நல்லதா இருக்கும். ஆண்களும் ஒரு பிரச்சனை வரும் பொழுது அவர்களுக்கு உறுதுணையாக ஒருவர் இருந்தால் அவர் எந்த ஒரு பிரச்சனையிலும் எதிர்த்து நிற்பார்கள். அவருக்கென்று யாரும் இல்லாத போது ஒரு சிறிய பிரச்சனை வந்தால் கூட செய்வது தெரியாமல் முடிப்பார்களாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஆண் ஒரு பையன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ரிலேஷன்ஷிப்ல அவங்களுக்கு துணையா ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்களுக்கு நம்பிக்கை ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்ற போது அவங்க எந்த ஒரு விஷயத்தினாலும் தைரியமா போய் ஃபேஸ் பண்ண முடியும். அது லவ்வோ இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்போ எதுனாலும் சரி. பட் அவங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு லவ் உடஞ்சு போச்சு, அவங்களுடைய காதல் முடிஞ்சு போச்சு அப்படின்ற போதும் அவங்களுக்குன்னு ஒருத்தங்க இல்லை அப்படின்ற போதும் அவங்களால ஒரு சின்ன விஷயத்த கூட தைரியமா பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வண்டி ஓட்டிட்டு போறது கூட ரொம்ப பயப்படுவாங்க. முந்தைய அசால்ட்டா அப்படி இப்படி சுத்தி சுத்தி வண்டி ஓட்டுனவங்க இப்படி ரொம்ப பயப்படுவாங்க. காரணம் அவங்களால தைரியத்தை இழந்திருப்பாங்க, மனதைரியம் உடைஞ்சிருக்கும். ஸோ இது நார்மலாக நிறைய பேர் லைஃப்ல இப்போ வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய விஷயம். கண்டிப்பா விட்டுட்டு போனவங்களுக்கு புரியாது, அந்த ஒரு அனுபவம் வச்சவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஒரு வீடியோ தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற வீடியோ பார்க்குற வரைக்கும் சீதரா பாய்.